உங்க வீட்ல பணியார சட்டி இருக்கா? அப்போ உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மஃபின்ஸ நீங்களே செஞ்சு குடுத்துரலாம். ரொம்ப சாஃப்ட்டான சாக்லேட் மஃபின்ஸ் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் சீனி, 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த 3யும் நல்லா ஈவனா பீட் பண்ணிக்கலாம். அந்த சீனி வந்து நல்லா கரையிற வரைக்கி. சீனி நல்லா கரைஞ்சோன 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கட்டி எதுவும் விழாம நல்லா ஈவனா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து நல்லா ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து கட்டியா தான் இருக்கணும். அதே சமயம் எடுத்து ஊத்துற மாதிரி இந்த பதத்தில வந்து இருக்கணும். இப்போ பணியாரக்கல்ல எல்லா ஓட்டையிலும் எண்ணெய் ஊத்தி நல்லா ஈவனா தடவிட்டு, நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவ 3/4 பாகம் எல்லா குழியிலயும் வந்து ஊத்திரலாம். இப்போ ஏதாவது ஒரு சாக்லேட்ட நம்ம நடுவுல வந்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு டைரி மில்க் எடுத்திருக்கேன். சாக்லேட் கண்டிப்பா வைக்கணும்னு கிடையாது. ஆனா சாக்லேட் வந்து நடுவுல இந்த மாரி வச்சீங்க அப்படின்னா, சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாக்லேட் எல்லாம் நடுவுல வச்சுட்டு, ரிமைனிங் கொஞ்சம் மாவு வச்சு அத வந்து மூடிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து நம்ம வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா, சூப்பரா மேல் லேயர் வந்து நல்லா வெந்து வந்துரும். சிம்லயே வச்சு பேக் பண்ணுங்க. அப்பதான் அடி லேயர் வந்து கருகாம இருக்கும். இப்போ பணியார குச்சி வச்சு எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா, சூப்பரான சாக்லேட் மஃபின்ஸ் ரெடி. மேல கொஞ்சம் சாக்லேட் சிரப் போட்டு சர்வ் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. பாய் பாய்.